Hello everyone, welcome back to our channel. In today's video, we are going to learn a new word in English. நீங்க நம்மளோட சேனலை இப்பதான் first time பார்க்க போறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிடுங்க. If you are ready, let's begin the class. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு புது word என்னன்னா spill. Spill அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா move, fall to flow. Move அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, ஃபால்ங்கிறது கீழே விழுறது, to flow அப்படின்னா கொட்டுறது. ஸோ இந்த மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான், அது வந்து spill, which means in தமிழ்ல வந்து கொட்டுறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இங்கிலீஷ்ல spill அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஏதாவது ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டு போகும்போது அது சிந்துறது தான் நம்ம ஸ்பில்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அன் ஆக்ஷன். ஒவ்வொரு ஆக்ஷன் வேர்டுக்கும் 3 டைப்ஸ் இருக்கும். யூ நோ தட் verb 1, 2, 3 அப்படின்னு. verb 1ல இருக்கும்போது it will be spill, அது 2 and 3 இருக்கும்போது spilled அப்படின்னு வந்துடும். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். Let's see the first one. I spilled the juice. இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்னன்னா நான் ஜூஸை கொட்டிட்டேன் அப்படிங்கிறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். இங்க spilled அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆக்ஷன் வேர்ட், இட் இஸ் a verb. ஸோ இது கொட்டி முடிச்சுட்டேன். So I have written as spilled. The coffee is so full that it might spill over. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா காஃபி, ஒரு கப்ல காஃபி எடுத்துட்டு போறேன், அந்த காஃபி வந்து ஃபுல்லா இருக்குது, நிறைய இருக்குது, கண்டிப்பா அது கொட்டிரும் அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். கொட்டிரும், அதாவது அதனால அது வந்து நம்ம ஸ்பில் அப்படின்னு எழுதிப்போம். Don't spill water on your dress. உன்னோட ட்ரெஸ்ல தண்ணிய ஊத்திக்காத அப்படிங்கறதா இந்த சென்டென்ஸோட மீனிங். So here also we have used spill. So spill அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சிந்துறதை தான் நம்ம வந்து ஸ்பில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ மூலமா ஸ்பில்லுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வேர்ட் ஆஃப் டேல ஸ்பில்லுங்கிற வேர்டுக்கான கரெக்டான அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இனிமே நீங்க இங்கிலீஷ் பேசும்போது ஸ்பில்லுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி யூ ட்ரை டு ஸ்பீக் இட். இந்த மாதிரி புது விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த மாதிரி புது விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். We'll meet our next video. Until then, it is bye from SujithaKarthikeyan.